ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தேக்கடியில் இருக்க வைல்டர்நெஸ்ட் ரெசார்ட்டை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இது தேக்கடியில் ஓல்டஸ்ட்டு ரெசார்ட்டில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 20 இயர்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரெசார்ட்டை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு ஓல்டு புக்கு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வெளிநாட்டில் இருந்து வந்த ட்ராவலர்ஸ்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எழுதியிருக்காங்க பாருங்கள். டேட்லாம் பாருங்கள், 2004 அப்படின்னு போட்டிருக்கு. எப்போவுமே ரெசார்ட்டை பற்றி நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி இந்த ரெசார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ரிசப்ஷனில் இருக்க ஒரு ஸ்டாஃப் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாரு. அவரோட எக்ஸ்ப்ளனேஷனை கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். Hi, this is Wilderness actually, bed and breakfast boutique thing. Yeah, it's in Thekkady. Okay. And this is our 20th year. We are running it very happily. I work here nearly to the 20 years actually. You're working here for 20 years? Not actual till 20, but there is like 18. Okay. So with 10 rooms, we have a few rooms with a balcony and other garden, with 5 rooms in the bottom and 5 rooms in the top. And we built this very as naturally. We use the all natural things. We are not looking for this only the modern things. We kept more naturality here. And we have a breakfast that is continental. What we serve, like we get mostly people who are youngsters and nature lovers, a lot of bird watching, and people who like to go for the safari. We are just opposite that side. You can see that's the forest just opposite to it. So you also arrange safari jeeps? Very close to us there, just in walkable distance, the forest department office is the information center. They do these activities in the wildlife sanctuary. There are trekkings day, half and night as well. And there is jeep safaris which takes you to the hillocks and not from the not to the forest. And there is another a main place which name is Gavi, which is just for 1 day. You need leave at morning and come back by the evening. And exciting place, people choose that too. And this is the land of actual spices. Maybe you are seeing a lot of plantations and cardamom plantation. This is the only place in India where the cardamom reserve like CHR names like cardamom reserve area. So lot of plantation, lot of cardamom plantation. Major protection is from here. And we see pepper. We also have some pepper trees. Just want to show the people. You can see how the name as the name, like we are like a nest. You can see the bird bedding. Yes. So all this is you all welcome. Thank you. இப்போ வைல்டர்நெஸ்ட் ரெசார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரெசார்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரெசார்ட்டில் பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு அழகான பலா மரம் இருக்குது. நிறையா பலாப்பழம்லாம் தொங்கிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வைல்டர்நெஸ்ட் ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு நெஸ்ட்டு மாதிரி. இதில் பேர்டெல்லாம் வந்து தண்ணி குடிக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பேர்டு தண்ணி குடிச்சு பறக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு என்னோடய ரூம் எப்படி இருக்குன்றதை சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூமுக்குள்ளே வந்துட்டோம். ரூம் கீயை போட்டு ரூம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக்கான ஒரு வில்லா மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பு. இங்கே ஒரு கிங் சைஸ் பெட்டு இருக்குது. இந்த ரூமை நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஸோ பில்லோ இங்கே தான் இருக்கும். ஸோ 2 பில்லோஸ் இங்கே இப்படி இருக்கும். இது வந்து பாத்ரூமு. அதுக்கு போக ஒரு கபோர்டு இருக்குது. கபோர்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா பில்லோஸ், அடிஷ்னலான பிளாங்கெட்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மிரர், ஐ பிலீவ் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். ஹோலி பைபிள் ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க, இதில் டாரிஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரூமோட ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு லைட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும் இங்கே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ண உடனேயும் ஃபேன் அண்ட் லைட்ஸ் எல்லாமே ஓடுது பாருங்கள்.
ஸோ இந்த ரூமில் எனக்கு தெரிஞ்சு ஏசி கிடையாது, பட் நிறைய வென்டிலேஷன் இருக்குது. இங்கே கொஞ்சம் வென்டிலேஷன், இங்கே கொஞ்சம் வென்டிலேஷன். அது போக மேலே ஒரு படி மாதிரி போகுது, அதுக்கு மேலே ஏறி வியூ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ரூமோட படி மேலே ஏறி ஒரு டாப் வியூ எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இது திறக்கிறோம். இங்கேருந்து எப்பா ஒரு தேக்கடியோட அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு நேச்சரை வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. நம்ம வந்து இப்போ சீசன் டைமில் வரல, இது சீசன் டைமில் இப்போ நம்ம இருந்தோம், அதாவது இன்னும் கொஞ்சம் 1 or 2 மந்த்தில் சீசன் ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ மழை நிறைய பெய்யும், இன்னும் தேக்கடி ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம தேக்கடியோட லாஸ்ட் டே. நம்ம இப்போ அகெயின் பேக் டு மதுரை இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு 3 days நான் தேக்கடியில் இருந்திருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ரொம்ப டயர்டாயிருச்சு கீஸ் பிரேமா ஹோட்டல்லேருந்து நம்ம இங்கே வந்தது. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகுதுன்னு. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ தான் ரீச் ஆகும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ், வித்தியாசமான பிளேசஸ். நம்ம வந்து எல்லா ரெசார்ட், எல்லா பிளேசஸ், எல்லா டூரிஸ்ட் டெஸ்டினேஷனையும் நம்ம சேனலில் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு அவ்வளோவோ இல்லை, பட் இதை நான் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணல, பேஷனுக்காக பண்ணுறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில்.